வணக்கம். இப்போ சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் வந்து பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். அதை சுற்றியுமே நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இப்படி முதல்ல செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் வந்து கட்டிங் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஆனால் வந்துட்டு நான் இந்த கட் ஒர்க் பண்ணுறதுக்கு சிசரோ இல்லை ட்ரிம்மரோ யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு வேறு ஒரு மெத்தட் வந்து நாம் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் காப்பர் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே சிசர் கட்டிங், நெக்ஸ்ட்டு பேட்ச் ஒர்க், நெட்டு வச்சு எப்படி தைக்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம போடுற இந்த ஸ்டிச்செல்லாம் வந்துட்டு எங்கேயுமே நடுவில் கேப் இல்லாமல் கண்டினியூவாக எல்லாமே ஜாயின் பண்ண மாதிரி போடணும். அவ்வளோதான். நாட் போட்டு நான் செயின் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அந்த செயின் ஸ்டிச் போட்டேன் இல்லைங்களா, அதை சுற்றியுமே இப்படி ஜிக்ஸாக் மெத்தடில் இந்த ஸ்டிச் நான் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. இந்த ஸ்டிச் பேர் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச். இது எப்படின்னா, நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா செயின் ஸ்டிச்சு, அதுக்கு இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி மாற்றி நம்ம கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரணும். இதுலேயும் கேப் இல்லாமல் நம்ம தொடர்ந்து ஜாயிண்டிங்லேயே போட்டுட்டு வரணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே எப்படி போடணுன்றது தெரியும். ஒன்று மாற்றி ஒன்று, அந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டுன்னு வர்றது தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்றது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான், ஃபுல் பண்ணியாச்சு. இப்போது நாம் இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி ஏற்றி இப்படி கவனமாக வந்து நடுவில் இருக்கிற அந்த துணியை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சிசர் யூஸ் பண்ணல, ட்ரிம்மர் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி கவனமாக இது வந்து செய்யணும். நம்ம இதை மாதிரி செய்யும்போது ஸ்டிச்சிங்கில் பற்றக்கூடாது, கையிலையும் படாமல் பார்த்து செய்யணும். நெக்ஸ்ட்டு அது முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் வந்துட்டு போட்டு இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கணும். இதுக்கு தான் நான் வந்துட்டு நடுவில் கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணோன்னது. சப்போஸ் அந்த இடத்துல நம்மளுக்கு கேப் வந்துருச்சு அப்படின்னா அங்கே மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கினா நல்லது. அப்படி நம்ம ஸ்டிச் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஊதுபத்தியால் அந்த கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணும்போது ஃபினிஷிங் ஒர்க் சரியாக வராது, ஸ்டிச் வந்து தனியாக வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுனால தான் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கவனமாக செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த டிசைனை சுற்றி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நாம் கட் பண்ணது போக கிளாத் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நாம் இந்த ஸ்டிச் போட்டு தெரியாமல் ஃபில் பண்ணிக்கணும். ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கணும் எல்லா இடத்தையும். அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக அழகாக பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.